Build your dreams, live rich, and leave rich. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரேஷ். லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க லிவ் ரிச்னா என்ன அர்த்தம்? ஆடம்பரமா வாழ்றதுல மன நிம்மதியோட எந்த கவலையும் இல்லாம வாழ்றது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட செல்வத்தையும் தன்மானத்தையும் பாதுகாக்க போற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோல நம்ம பேச போறது எல்லாமே உங்க ஜான்காரிக்காக மட்டும்தான். எந்த ஒரு நிதி முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகர் அல்லது இன்சூரன்ஸ் நிபுணர்கிட்ட ஆலோசனை பண்றது ரொம்ப நல்லது. இந்த ஒரு வரியோ உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது மாசம் கட்டுற இஎம்ஐயோ இல்ல ஒரு தேவையில்லாத செலவோ கிடையாது. அது நீங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு ரூபாயா சேமிச்சு உருவாக்குன உங்க செல்வத்தை பாதுகாக்கிற ஒரு இரும்பு கோட்டை, ஒரு பாதுகாப்பு சுவர். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கே உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா உங்க முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பதற்றத்தோட கிரெடிட் கார்டை தேடுவீங்களா? இல்ல உங்க பிள்ளைகளோட படிப்புக்காகவோ உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ சேமிச்சு வச்ச ஃபிக்ஸட் டெபாசிட்டையோ மியூச்சுவல் ஃபண்டையோ உடைப்பீங்களா? இல்ல எந்த கவலையும் இல்லாம தைரியமா நம்பிக்கையா உங்க ஹெல்த் கார்டை ஹாஸ்பிட்டல் கவுண்டர்ல காட்டுவீங்களா? இதுக்கு நீங்க சொல்ற பதில் தான் உங்க குடும்பத்தோட நிம்மதியே தீர்மானிக்க போகுது. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்மள நிறைய பேர் நாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பொதுவான ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு தப்பு பண்றோம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம பலரும் சொல்ற ஒரு விஷயம், எனக்கு எதுக்கு தனியா ஹெல்த் இன்சூரன்ஸ்? என் கம்பெனியே 3 லட்சம் ரூபாய்க்கு கவர் கொடுத்திருக்கேன், அது போதும். ஆனா உண்மையில இது ஒரு பெரிய சூறாவளி காத்துல ஒரு சின்ன கொடைய புடிச்சிட்டு நிக்கிற மாதிரி தான். ஏன்னா உங்க வேலை நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு நீங்க வேலையை விட்டாலோ இல்ல ரிட்டையர் ஆனாலோ அந்த நொடியே அந்த இன்சூரன்ஸ் கவரும் போயிடும். அப்போ ஒரு 50 வயசுக்கு மேல புதுசா ஒரு பாலிசி எடுக்கணும்னா அதுக்கு எவ்ளோ பிரீமியம் கட்டணும், அதுல எவ்ளோ கட்டுப்பாடுகள் இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு நிஜ நிலைமை என்ன தெரியுமா? ஒரு பெரிய நகரத்துல ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கோ இல்ல ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கோ குறைஞ்சது 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது. உங்க கம்பெனி தர 3 லட்சம் எங்க இருக்கு? இந்த 15 லட்சம் எங்க இருக்கு? இந்த பெரிய வித்தியாசத்தை யாரு கட்டுறது? உங்க சேமிப்பு தானே. ஆனா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு பீட்சா வாங்குற செலவுல எப்படி 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கவரேஜ் எடுக்கலான்னு சூப்பர் டாப் அப்ங்கிற ஒரு ரகசிய ஆயுதத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போறேன். சரி, இந்த ஆபத்துல இருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? உங்க பணத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்க எப்படி பார்க்கணும்னு புரிய வைக்க ஒரு முக்கியமான உதாரணத்தை இப்ப பார்க்கலாம். நீங்க 5 வருஷம் 10 வருஷமா கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம், உங்க மியூச்சுவல் ஃபண்ட், உங்க ஷேர்ஸ், இதெல்லாம் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு ஹார்ட் டிரைவ் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க உழைப்பு, உங்க கனவு எல்லாமே அதுல தான் சேமிச்சு வச்சிருக்கீங்க. திடீர்னு வர்ற ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு பாருங்க, அது அந்த ஹார்ட் டிரைவை தாக்குற ஒரு பயங்கரமான வைரஸ் மாதிரி. நீங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு கட்டுன உங்க நிதி சாம்ராஜ்யத்தை ஒரே வாரத்துல அழிச்சிடுற சக்தி அந்த வைரஸ்க்கு உண்டு. இந்த இடத்துல தான் உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஃபயர் வால் மாதிரி வந்து நிக்குது. அந்த வைரஸோட தாக்குதலை எல்லாம் அது தன்மேல வாங்கிக்கிட்டு உங்க முக்கியமான செல்வமான அந்த ஹார்ட் டிரைவ, அதாவது உங்க சேமிப்பை பத்திரமா பாதுகாக்குது. ஒருவேளை அந்த ஃபயர் வால் ரொம்ப சின்னதா ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் இருந்தா என்ன ஆகும்? வைரஸ் ஈஸியா உள்ள புகுந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். அதனால நமக்கு ஒரு பெரிய ரொம்ப வலிமையான ஃபயர் வால் தேவை. இது கொஞ்சம் கவனமா பாருங்க. நம்ம நாட்டுல பொதுவா மத்த பொருட்களோட விலைவாசி உயர்வு, அதாவது பணவீக்கம், ஒரு 6% இருக்கு. ஆனா மருத்துவ செலவுகளோட பணவீக்கம் மட்டும் கிட்டத்தட்ட 15% இருக்கு. அதாவது மத்த எல்லா செலவை விட மருத்துவ செலவு 2 மடங்கு வேகமா ஏறிக்கிட்டே போகுது. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் ஒரு பெரிய தொகையா தெரியலாம், ஆனா 10 வருஷம் கழிச்சு அது எதுக்குமே பத்தாது. பிரச்சனை என்னன்னு நமக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. வாங்க இதுக்கான தீர்வுக்கு வருவோம். உங்க செல்வத்தை பாதுகாக்க ஒரு சக்தி வாய்ந்த ஃபயர் வால, அதுவும் ரொம்ப குறைஞ்ச செலவுல எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு 2 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி தான். முதல்ல கம்பெனி இன்சூரன்ஸை நம்பாம உங்களுக்காக தனியா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு அடிப்படை பாலிசி, அதாவது பேஸ் பாலிசி வாங்கிக்கோங்க. 2வது, அதுக்கு மேல ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு சூப்பர் டாப் அப் பாலிசியை சேருங்க. அவ்வளவுதான். இப்போ உங்ககிட்ட மொத்தம் 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு சுவர் இருக்கு. இதுல என்ன மேஜிக்னு கேக்குறீங்களா? அந்த 20 லட்சம் ரூபாய் சூப்பர் டாப் அப் பாலிசியோட வருடாந்திர பிரீமியம் ஒரு 30 வயசு நபருக்கு தோராயமா வெறும் 3500 ரூபாய் தான் வரும். எப்படி இவ்ளோ கம்மியா? ஏன்னா முதல் 5 லட்சம் ரூபாய் வரையிலான செலவை உங்க பேஸ் பாலிசி பாத்துக்கும். பில் அதுக்கு மேல போனா மட்டும்தான் இந்த சூப்பர் டாப் அப் பாலிசி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப குறைஞ்ச பிரீமியத்துல ஒரு பெரிய கவரேஜ் வாங்குறதோட ரகசியம்.
சரி, இப்போ நீங்க 25 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பாலிசி டாக்குமெண்ட்ல சின்ன எழுத்துல மறைஞ்சிருக்கிற சில ஆபத்தான விதிகள், அதாவது ஃபைன் பிரிண்ட், அவசர நேரத்துல உங்க பாலிசிய செல்லாம ஆக்கிடலாம். வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ரூம் ரெண்ட் கேப்பிங், அதாவது அறை வாடகைக்கான கட்டுப்பாடு. உங்க பாலிசில இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அது உங்க பாலிசில நீங்களே வச்ச ஒரு டைம் பாம் மாதிரி. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க பாலிசில ரூம் ரெண்ட் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தான் லிமிட்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க 5000 ரூபாய் வாடகை உள்ள ஒரு ரூம்ல அட்மிட் ஆகுறீங்க. அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த வித்தியாசமான 3000 ரூபாய மட்டும் கழிக்க மாட்டாங்க. அவங்க ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன், அதாவது விகிதாச்சார கழித்தல்ங்கிற ஒரு விதியை பயன்படுத்தி உங்க மொத்த பில்ல இருந்தோ, அதாவது டாக்டர் ஃபீஸ், சர்ஜரி செலவு, மருந்து செலவுன்னு எல்லாத்துல இருந்தோ 60% பணத்தை கழிச்சிடுவாங்க. 10 லட்சம் ரூபாய் பில் வந்துச்சுன்னா வெறும் 4 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி 6 லட்சத்தை நீங்க தான் கட்டணும்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு பெரிய பேரழிவு. அதனால எப்பவுமே நோ ரூம் ரெண்ட் கேப்பிங் இருக்கிற பாலிசியை மட்டும்தான் வாங்கணும். இன்னும் சில பொறிகள் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற நோய்களுக்கு 2லிருந்து 4 வருஷம் வரைக்கும் காத்திருப்பு காலம், அதாவது வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதனால சின்ன வயசுலயே பாலிசி எடுக்கிறது புத்திசாலித்தனம். அடுத்து கோபேமெண்ட். இந்த கண்டிஷன் இருந்தா வர பில்ல நீங்க ஒரு 10 to 20% கட்ட வேண்டியிருக்கும். ஜீரோ கோபே பாலிசிய பார்த்து வாங்குங்க. கடைசியா வெறும் வரி சேமிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு மலிவான பாலிசிய வாங்காதீங்க. பாதுகாப்பு தான் முக்கியம். வரி சேமிப்பு ஒரு போனஸ், அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, மலிவான பாலிசி தான் அவசர நேரத்துல ரொம்ப காஸ்ட்லியா மாறும். சரியான திட்டமிடல் ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே எப்படி மாத்துதுன்னு இப்போ 2 நிஜ வாழ்க்கை சம்பவங்கள் மூலமா பார்க்கலாம். அபய் தன்னோட 5 லட்சம் ரூபாய் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் மட்டும் நம்பியிருந்தாரு. அவரோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் பில் 12 லட்சம் ரூபாய் வந்துடுச்சு. ஆஃபீஸ் பாலிசில இருந்து 5 லட்சம் கிடைச்சது. மீதி 7 லட்சத்துக்கு அபய் வீடு வாங்க சேமிச்சு வச்சிருந்த பணத்தை எடுக்க வேண்டியதா போச்சு. இதனால அவரோட கனவு 5 வருஷம் பின்னோக்கி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் அமுல்யா ஒரு புத்திசாலி. அவங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய் பேஸ் பாலிசியும் 20 லட்சம் ரூபாய் சூப்பர் டாப்அப்பும் இருந்துச்சு. அவங்க வீட்லயும் அதே 12 லட்சம் ரூபாய் பில் வந்தப்போ 1 ரூபா கூட கையில இருந்து போடல. முழு பணமும் இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடுச்சு. அவங்களோட சேமிப்பும் பத்திரமா இருந்துச்சு. தன்மானமும் காப்பாற்றப்பட்டது. வெறும் தகவல்களை கேட்டுட்டு போறதுல பிரயோஜனம் இல்ல. நாம உடனே செயல்ல இறங்கணும். உங்க நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க இதோ ஒரு சிம்பிளான, உடனடியாக செய்ய வேண்டிய 4 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். 1. இன்னிக்கே உங்க பாலிசி டாக்குமெண்ட்டை எடுத்து ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா உடனே அந்த பாலிசியை மாத்துறதுக்கான வேலையை ஆரம்பிங்க. 2. உங்க ஏஜென்ட் கிட்ட பேசும்போது எனக்கு சூப்பர் டாப் அப் பாலிசி வேணும்னு நீங்களே கேளுங்க. 3. பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிபி, சுகர்னு எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க. நேர்மையா இருந்தா மட்டும்தான் கிளைம் கிடைக்கும். 4. உங்க பெற்றோருக்கு 60 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு தனி பாலிசி எடுத்துடுங்க. நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு மறுபடியும் வருவோம். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா நீங்க கிரெடிட் கார்டை தேட போறீங்களா, சேமிப்பை உடைக்க போறீங்களா, இல்ல நம்பிக்கையோட ஹெல்த் கார்டை காட்ட போறீங்களா? உங்க பதில் தான் உங்க குடும்பத்தோட நிம்மதியே தீர்மானிக்குது. நம்பிக்கையோட ஹெல்த் கார்டை காட்டுற நபரா இருக்க நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற தி லெகசி டைரி லிங்கை மறக்காம பாருங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச்.